டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இயக்குனர் சுசி கணேசனுடைய அடுத்த திரைப்படம் எப்போ வெளிவரும்னு பாண்டிச்சேரியிலேருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. சுசி கணேசன் இப்போ எந்த படத்தையும் இயக்குவதாக தெரியல. அதனால் அவருடைய இயக்கத்திலே எந்த படமும் இப்போ வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சென்னை உட்பட தமிழகம் எங்கும் அம்மா மினி தியேட்டர் தொடங்கப்படும்னு ஜெயலலிதா மேம் முதலமைச்சராக இருந்தபோது அறிவிச்சிருந்தாங்க. எதிர்காலத்தில் அந்த மாதிரியான திரையரங்குகள் தொடங்கப்படுமான்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. மினி தியேட்டர்களை கட்டுவது தொடர்பாக இப்போ அரசாங்கத்திடம் எந்த ஒரு திட்டமும் இருப்பதாக தெரியல. மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 திரைப்படத்தினுடைய நாயகன் யாரு அண்ட் அந்த திரைப்படத்தில் வடிவேலு சார் நடிக்கிறாரா? அந்த படத்தை பற்றின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ணராஜா கேட்டிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்தி படம் அப்படின்றதுனால அந்த படத்தில் கதாநாயகன் இல்லாமலேயே கூட அந்த படத்தை எடுக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் அந்த படத்துக்காக வடிவேலு ஒப்பந்தமானதாக தெரியல. மைக் மோகன் சார் ஏதாவது புது திரைப்படத்தில் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களான்னு வடபழனியிலேருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. மோகனை தேடி பட வாய்ப்புகள் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சில பட வாய்ப்புகள் அவரை தேடி வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் சரியான ஒரு கதாபாத்திரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார் மோகன். அதனால் இதுவரைக்கும் எந்த ஒரு புதிய படத்திலும் நடிக்க அவர் ஒப்பந்தம் ஆகலை. இந்தியன் சினிமாவில் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நகைச்சுவை நடிகர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு தூத்துக்குடியிலேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த நகைச்சுவை நடிகர்களுக்கான பஞ்சம் நீங்கி நிறைய நகைச்சுவை நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இருப்பதாகவே வைத்துக்கொள்ளுங்கள். அவ்வளோ நகைச்சுவை நடிகர் இருந்தாங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எந்த திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர்களுக்கான கதாபாத்திரம் இருக்குது? இன்றைக்கு வருகின்ற படங்களை பார்த்திங்கன்னா 100க்கு 95 அல்லது 96% படங்களில் நகைச்சுவை காட்சிகளுக்கு இடமே இல்லை. அப்படி இருக்க நகைச்சுவை நடிகர்கள் இங்கே இருந்தால் கூட அவங்க என்ன பண்ண முடியும்? நடிகர் யோகி பாபு சார் எல்லா முன்னணி கதாநாயகர்களோட சேர்ந்து நடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். உலக நாயகன் கமல்ஹாசன் சாரோட சேர்ந்து நடிக்கிறாரா அல்லது நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இடையிலே வினோதனுடைய இயக்கத்திலே கமல்ஹாசன் ஒரு படத்திலே நடிப்பதாக இருந்ததை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் யோகி பாபு நடிப்பதாக இருந்தது. ஆனால் இது வரைக்கும் அந்த வாய்ப்பு யோகி பாபுக்கு அமையலை. நடிகை குஷ்பு அண்ட் சுஜாதா விஜயகுமாரனுடைய நட்பு வழக்கம் போல தொடருதான்னு சென்னையிலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. குஷ்புவுக்கும் சுஜாதா விஜயகுமாருக்குமான நட்பு எப்போதும் போல் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நெப்போலியன், தனுஷ் மாதிரியான நடிகர்கள் ஹாலிவுட்ல நடிக்கும் பொழுது உலகநாயகன் கமல்ஹாசன் சார் மட்டும் ஏன் இன்னும் ஹாலிவுட்ல நடிக்காம இருக்காங்கன்னு சேலம்ல இருந்து கலையரசன் கேட்டிருக்காங்க. ஹாலிவுட் படங்களை நடிப்பதை பொறுத்தவரையிலே சரியான ஒரு கதாபாத்திரத்துக்காகத்தான் கமல்ஹாசன் காத்து கொண்டிருக்கிறார். ஓம் சாந்தி ஓம் படத்துல வர ஒரு பாடல் மாதிரி விஜய் சார்னுடைய கடைசி திரைப்படத்துல ஒரு பாடல்ல எல்லா நடிகர்களும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு ஜெர்மனிலிருந்து பிரதாப் கேட்டிருக்காங்க. ஓம் சாந்தி படத்தில் இடம்பெற்றதைப் போல விஜயனுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்திலே எல்லா நடிகர்களும் நடிக்கின்ற ஒரு பாடல் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் அடுத்த அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்னு விஜய் அறிவித்துள்ள அறிவிப்பு தான். அவர் அரசியல் இறங்குறதுனால அவருடைய படத்தில் நடித்தா என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அப்படின்ற தயக்கம் இங்கே உள்ள பல கலைஞர்கள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கலைஞரையாவுடைய கதை வசனத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்சிருக்காரான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கலைஞருடைய கதை வசனத்திலே ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அமையல. சார் ஜனநாயகன் படத்தை சன் டிவி நிறுவனம் வாங்கியிருக்காங்களே, அப்படின்னா அரசியல் வேற சினிமா வேற தானேன்னு அனகாபுத்தூர்லேருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. சன் டிவியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வியாபாரம் வேறு அரசியல் வேறு என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. தயாரிப்பாளர் அன்பாலயா பிரபாகரன் சார் பற்றி சொல்லுங்க. அவருடைய நேர்காணலில் எந்த ஆன்லைன் தளத்திலையுமே பார்க்க முடியலையே. நம்மளுடைய சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் அவர் இடம்பெறுவாரான்னு கோயம்புத்தூர்லேருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. அன்பாலயா பிரபாகரன் என்னுடைய இனிய நண்பர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே அவரும் நானும் தொடர்ந்து 4 வருடங்கள் கௌரவ செயலாளராக கூட பணியாற்றினோம். பல மாதங்களாக சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு அன்பாலயா பிரபாகரனை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்றதுல அவருக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு. நடிகை நிதி அகர்வால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க இப்போ ஏதாவது தமிழ் திரைப்படத்தில் கமிட் ஆகியிருக்காங்களா? அண்ட் அவங்கள பற்றின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு பாலக்கோட்லேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. நிதி அகர்வால் பவன் கல்யாணோடு சேர்ந்து இப்போ ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த மாதம் அந்த படம் வெளியாக இருக்கிறது. இப்போ தமிழ் அவங்க எந்த படத்திலும் நடிப்பதாக தெரியல. சமீபத்தில் மறைந்த நடிகர் ராஜேஷ் சாரோட உங்களுக்கு இருந்த நட்பை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு திருச்சியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. கன்னிப்பருவத்திலே படத்திலே ராஜேஷ் அறிமுகமான காலத்திலிருந்தே எனக்கு அவருக்கும் நல்ல பழக்கம் உண்டு. ஒரு தொலைக்காட்சி தொடரில் கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடித்தோம்.
பழகிறதுக்கு தங்கமான மனிதர் ராஜேஷ். நம்முடைய சாய் விசித்ரா நேர்காணல் நிகழ்ச்சியில் கூட அவர் பங்கேற்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனதை திறந்து பேசக்கூடிய ஒரு கலைஞராக இருந்தவர் தான் அவர். சமீபத்திலே அவருடைய 75வது பிறந்த நாளை நக்கீரன் கோபால் மிகச்சிறப்பாக கொண்டாடினார். அந்த விழாவிலே கலந்து கொண்ட போது ராஜேஷ் ஒரு நல்ல குணச்சித்திர நடிகராக மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட ஒரு தகவல் களஞ்சியமாக இருந்தார் அப்படின்றதையும் அந்த விழாவிலே நான் சொன்னேன். ராஜேஷுடைய மறைவு என்பது தமிழ் சினிமா உலகத்துக்கும் தமிழ் திரை ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கமல்ஹாசன் சார் எம்பி ஆனாருன்னா அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் எம்பி ஆனால் நிச்சயமாக சினிமா உலக பிரச்சனைகளுக்காக பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பார். தயாரிப்பாளர்கள் ஐசரி கணேஷ் சார் அண்ட் ராஜன் சார் இவங்க 2 பேரும் உறவினர்கள்ன்றது உண்மையான குவைட்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஐசரி கணேஷும் கே ராஜனும் உறவினர்கள் இல்லை. ஐசரி கணேசனுடைய தந்தையான ஐசரி வேலனும் கே ராஜனும் மிகச்சிறந்த நண்பர்கள். தக்லைஃபினுடைய ஆடியோ லான்ச்ல பாடகி சின்மயி பாடினதை கேட்டீங்களா? அது காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க மீதான தடை நீங்கிருச்சா? ஆனா அது என்னதான் பிரச்சனைன்னு அனகாபுத்தூர்லேருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. சின்மயிக்கும் டப்பிங் யூனியனுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தன. அதன் காரணமாகத்தான் நம்முடைய இசையமைப்பாளர் அவரை பயன்படுத்த தயங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியன் பார்ட் 3 திரைப்படத்தை தொடர்ந்து வேள்பாரி திரைப்படத்துக்கு அப்புறமா இயக்குனர் சங்கர் சார் அடுத்து இயக்க இருக்கிற திரைப்படங்களை பத்தின அப்டேட் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய அடுத்த படம் என்ன அப்படின்றத பற்றி இயக்குனர் சங்கர் இன்னும் எந்த முடிவும் எடுத்ததாக தெரியல. சார், ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுக்கு விஜயகாந்த் சாரும் பிரபு சாரும் நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு திரையுலகம் முற்றிலுமாக அவங்கள தவிர்த்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபியூச்சரில் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான காலம் வருமானு காஞ்சிபுரம்ல இருந்து வேல் கேட்டிருக்காங்க. திரைப்படக் கல்லூரி மாணவர்களை திரையுலகம் புறக்கணிப்பதாக சொல்ல முடியாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல புது இயக்குநர்கள் தமிழ் சினிமாவிலே வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்க திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு திரையுலகத்தில் நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் அதற்கான படைப்புகளோடு உரிய தயாரிப்பாளர்களை அணுக வேண்டும். அணுகினா நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். நகைச்சுவை அரசியான மனோரமா மீது மாறாத அன்பு கொண்டிருந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். தன்னுடைய சொந்த தங்கை போலத்தான் என்னை சிவாஜி நடத்தினார். எனக்கு எல்லாமுமாக இருந்தேன். அம்மா என்னை விட்டு போன போது வேறறிந்து போன மாதிரி நான் சரிந்து உட்கார்ந்து விட்டேன். எங்கள் அம்மா இறந்த 10வது நிமிஷம் சிவாஜி அண்ணன் என் வீட்டுக்கு வந்து விட்டார். எங்கள் அம்மாவுடைய இறுதிச் சடங்கை முதல் நாளாக நின்று பார்த்துக்கிட்டவர் அவர் தான். அவரை பார்க்கணுன்னு அவர் வீட்டு வாசல் ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் என் வீட்டு வாசலிருந்து எங்கள் அம்மாவுடைய இறுதி யாத்திரைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்ததை பார்த்தபோது என் கண்ணிலேருந்து அப்படி ஒரு கண்ணீர். எங்கள் அம்மாவுக்கு என்னை விட்டால் வேறு யாருமே இல்லையே அப்படின்னு நான் கதறிய போது, ஏன் நான் இல்லையா, நான் ஒரு பிள்ளையாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்ய மாட்டேனா என்று சொல்லி எல்லா காரியங்களையும் அவரே முன்னின்று செய்தார். சிவாஜியை பிள்ளையாக அடைந்த பாக்கியத்தோடு எங்கள் அம்மா போய் சேர்ந்தாங்க என்று ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் நடிகை மனோரமா. அடுத்த சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகரும் பின்னணி குரல் கலைஞரும் இயக்குனருமான அண்ணாதுரை கண்ணதாசன். எத்தனை படத்தில் நீ உதவி இயக்குனர் பணியாற்றிருக்கீங்க? 30-40 படங்கள் பண்ணியிருப்பேன். அப்போல்லாம் வந்து ஷூட்டிங்க்கு லாஸ்ட் அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, விட்டுட்டு அவங்க சேலம் போயிட்டாங்க. சினிமா ஆசையில் நான் சினிமாவுக்கு வரல. நான் காலேஜ் படிக்கும்போது வீட்டுக்கு வந்து நான் டிகிரி ஜாயின் பண்ணேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்பாட்ட சொன்னேன், நான் இல்லை, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்து விட்டுருந்தேன். நான் போகிற அன்னைக்கு ஆண் பிள்ளை சிங்கம் படம் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங். நான் சினிமா வேறு மாதிரியாக கற்பனை பண்ணிட்டு போய் அப்படியே கட் பண்ணால் ராபர்ட் ராஜசேகரன் இப்படி ராபர்ட் சார் எப்படி தட்டுவார், வேறு சிகரெட் இருக்கு, சிகரெட் எடுத்து கொடுத்தாரு. நாங்கள் 2 பேரும் சிகரெட்டை பற்ற வச்சுன்னா பிரபுகிட்ட வந்து பாண்டியன் ஒரு மேக்கப் மேன் இருந்தார். அவரில் அப்போ இருந்த நட்சத்திரங்களில் யார் யாரெல்லாம் உங்களோட நல்லா பழகினாங்க? முதல்ல நிறைய படங்கள் நான் சிவகுமார் சார் வந்து நான் படிக்காமல் வந்துட்டேன்னு சொல்லி தான் என்னை வந்து அவர் விரட்டிக்கிட்டே இருந்தார். முத்துராம் சார்ட்டு வந்து தேவராஜ் மாவட்டம் வந்ததுக்கு காரணமாக தான் பார்த்தா இவர் தான் அங்கேயும் ஹீரோ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.